அருளுருவான அன்னை பராசக்தியினுடைய தனிப்பெரும் கருணையினாலே ஸ்ரீ குருவாயூரப்பன் பஜனை சமாஜத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற கோகுலாஷ்டமி பெருவிழாவில் 3வது நாளாக இன்று கலந்து கொண்டு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் என்கிற சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அதற்கு காரணமாக விளங்குகின்ற குருவருளையும் திருவருளையும் சமாஜத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களையும் வருகை தந்திருக்கிற பக்தர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர்விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இறையருட்பேரொளியையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். பரம்பொருள் ஒன்று, கடவுள் ஒன்று. ஆனால் அவரவருடைய ருச்சி பேதத்தாலே அனுபவிக்கிற முறையில் சில வேறுபாடுகள் உண்டு. பரபிரம்மம் என்று சொல்லப்படுகிற ஒற்றை பொருளாக இறைநிலை விளங்குகிறது. ஆனால் அந்த இறைநிலையை அனுபவிப்பதற்குரிய பயிற்சியோ அல்லது அனுபவிப்பதில் சுகமோ நமக்கு அதிகமாக இருப்பதில்லை. அதனால் நம்முடைய வசதிக்கு ஏற்ப, நம்முடைய மனோபாவத்துக்கு ஏற்ப அந்த இறையாற்றலை விரும்பிய வடிவத்தில், விரும்பிய ரூபத்தில், குணங்கள் உடையதாக வழிபாடு செய்கிற வழக்கம் உலகெங்கும் பரவி இருக்கிறது. அதில் அந்த பரபிரம்மத்தை ஆற்றல் வாய்ந்த பராசக்தியாக, முழுமுதற் பொருளாக வணங்குகின்ற வழிபாட்டு முறை சக்தி வழிபாடு, சாக்தம். லாஜிக்கலாக, அதாவது அணுகுமுறையில் மற்றைய வழிபாடுகளை விட அம்பிகையாக வழிபடுவதில் இருக்கிற சூக்ஷமம், நுட்பம், காரணம் கொஞ்சம் அறிவுபூர்வமானது. காரணம், எதிலிருந்து எல்லாம் தோன்றுகிறதோ, எது எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறதோ, எது ஒன்றை பலவாக்கி வெளியில் தருகிறதோ அது பெண் என்று கொள்வது, தாய் என்று கொள்வது நல்ல மரபு. நான் முன்னொரு முறை இங்கே பேசுகிற போது ஒரு விழாவிலே சொன்னேன், தமிழில் ஒரு பழமொழி தவறுதலாக நடமாடிக்கொண்டிருக்கிறது. அந்த பழமொழி பலருடைய வாழ்விலே பெரிய சிக்கலை உண்டு பண்ணியிருக்கிற பழமொழி. இந்த ஜோதிட நம்பிக்கையிலே ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அந்த பழமொழி பற்றி வேறு ஒரு விழாவிலே நான் விளக்கம் சொன்னேன். நாம் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற பொருள் அதற்கு என்ன என்று கேட்டால், பெண் மூலம் நிர்மூலம் என்று சொன்னால் மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண் வாழ்க்கை நன்றாக சோபிக்காது என்ற அர்த்தத்திலே சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் பெரிய உண்மை அல்ல. யாரும் எல்லா மூல நட்சத்திரத்தையும் உட்கார்ந்து ஆராய்ந்து தொகுத்து ரிசர்ச் பண்ணி அந்த முடிவுக்கெல்லாம் வந்தார்கள் என்று சொல்ல முடியாது. பல பழமொழிகள் வெவ்வேறு காரணங்களினாலே பிறந்தவை. ஆனால் அந்த பழமொழியினுடைய நோக்கம் வேறையாக கூட இருக்கலாம் என்று ஒரு கருத்து சொன்னேன். என்ன வேறாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால், நிர்மூலம் என்றால் மூலமற்றதுன்னு ஒரு பொருள் உண்டு. ஆண் என்பவன் எதிலிருந்தோ ஜனித்து வெளியில் வர வேண்டி இருக்கிறது, எதிலிருந்தோ புறப்பட்டு வெளியில் வர வேண்டி இருக்கிறது. எனவே இவனுக்கு ஒரு மூலம் இருக்கிறது, ஆணுக்கு என்று ஒரு மூலம் இருக்கிறது, அது தாய்மையாகிறது. ஆனால் படைப்பு தொடங்குகிற போது அவனும் அல்ல, அவளும் அல்ல, அது பரபிரம்மம். அதிலிருந்து ஒன்று புறப்படுகிறது என்றால், அதிலிருந்து ஜனிப்பு தொடங்குகிறது என்றால், எதிலிருந்து படைப்பு தொடங்கியதோ அது தாயாகி விடுகிறது, அது பெண்மையாகி விடுகிறது. பெண்மைதான் ஒன்றை பலவாக தரக்கூடிய ஆற்றலுடையது. அதனால் ஆணுக்கு வேண்டுமானால் மூலம் என்று ஒன்று உண்டு, பெண்ணுக்கு மூலம் என்றே ஒன்று கிடையாது. ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். அது மூலமற்றது, அது முதன்மையானது, அதிலிருந்து எல்லாம் ஜனித்தது என்ற ஒரு அற்புதமான பொருளும் அந்த பழமொழிக்குள்ளே ஒடுங்கி இருக்கிறது.
ஆனால் அந்த பழமொழியை நாம் அப்படி அர்த்தம் பண்ணுறதில்லை. ஆனால் அப்படி அர்த்தம் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது என்பது தான் அந்த பழமொழியில் இருக்கிற பெரிய சிறப்பு. ஏன்னா ஒன்றை பலவாக்குதல் என்பதே பெண்மை. நம்ம ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறோம், ஒரு பெண்ணை குறை சொல்கிறதா இருந்தால் அவள் ஒன்றை 9 ஆக்கிட்டாப்பா அப்படின்னு அவளை பற்றி கோபமாக சொல்லுவோம். ஒன்றை 9 ஆக்கிட்டா அப்படின்னு. அதுக்கு உண்மையான பொருள் ஒன்றை 9 ஆக்கிட்டானா என்ன பொருள்னா, ஒரு குடும்பத்துக்கு மருமகளாக வந்து அந்த குடும்பத்தை 9ஆ உடைச்சுட்டாளா, அது அத்தனை செதறலாம் ஆக்கிட்டாளா, அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. ஒன்றை 9 ஆக்கிவிட்டாள் என்று சொன்னால், ஒரு பெண்ணினுடைய கருவிலே அந்த கணவனுடைய உயிர் அணு உள்ளே வந்து சேர்ந்த மாத்திரத்தில் அருகு நுனி பனியனைய சிறிய துளி, அது ஒன்று. அந்த ஒன்று உள்ளே வந்து சேர்ந்த பிறகு கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளியாக இருந்த ஒன்றை தன் கருவிலே வளர்த்து 9 மாதம் 10 மாதம் அந்த கருவிலே பூரணமாக வளர்த்து வெளியிலே கொடுக்கிற காலத்தில் அந்த ஒன்று 9ஆக மாறிவிட்டது. என்ன 9ஆக மாறிவிட்டது? அதற்கு முன்பு அதற்கு கை, கண், காது, மூக்கு எதுவும் இல்லை. இப்படி கண், கை, காது, மூக்கு எதுவும் இல்லாத ஒன்றை கண், கால், கை, மூக்கு, எலும்பு, நரம்பு, இரத்தம், மாம்சம், மஜ்ஜை இவையெல்லாம் உள்ளதாக யார் ஆக்குகிறாளோ அவள் ஒன்றை 9ஆக ஆக்குகிறாள். அப்படி ஒன்றை 9ஆக ஆக்குகிற பெண்மை, தாய்மை கொண்டாடத்தக்கது. அன்று பெண்மை வழிபாடு, தாய்மை வழிபாடு என்பதுதான் சக்தி வழிபாடாக முகிழ்த்து மிக உன்னதமான ஒரு நிலையிலே பெருமை அடைந்தது. அதுதான் சக்தி வழிபாட்டினுடைய அடிப்படை சாரம். அந்த சக்தியை துதிப்பதற்கான ஒரு வழிபாட்டு நூல், தோத்திர நூலாக உருவானது தான் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். நீங்கள் பல சகஸ்ரநாமங்கள் பலவிதமான நூல்களிலே இருந்து எடுத்து ஆளப்பட்டிருக்கிறது. மகாபாரதத்தில் கூட பீஷ்மர் விஷ்ணுவை துதித்த காலத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் உருவாயிற்று என்று நாம் படித்திருக்கிறோம். அதுபோல தேவியினுடைய அந்த பெருமலையெல்லாம் தொகுத்து 1000 நாமாக்களை வகுத்து வாக்தேவிகள் இந்த உலகத்துக்கு எடுத்து கொடுத்ததாகவும் அது லலிதா சகஸ்ரநாமமாக அது தொகுக்கப்பட்டது என்றும் கதை இருக்கிறது. அந்த கதை எப்படி போகும்னு கேட்டால், அம்பாளே கூப்பிட்டா என்னை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு என்னுடைய பெருமைகளை நீங்கள் பட்டியல் போட்டு சொல்லுங்கள் என்று வாக்தேவிகளுக்கு உத்தரவு கொடுத்தா அதன் பிறகு அவர்கள் சொல்லத் தொடங்கினார்கள். அப்படிலாம் வரும். இதை குழந்தைத்தனமாக படித்தா அர்த்தம் கொஞ்சம் விபரீதமாக இருக்கும். இப்போ நானே ஒரு 4-5 பேரை கூட்டின்னு வந்து என் பெருமையெல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னா கௌரவமாக இருக்கும். அது மாதிரி தெய்வம் தானே என்னை பற்றி நீங்களாம் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னதாக அந்த கதையை அப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் விமர்சனங்களுக்கெல்லாம் உள்ளாக வேண்டியிருக்கும். உண்மையான அர்த்தம் அது அல்ல. அவளுடைய அனுக்கிரகம் இல்லாமல் அவளுடைய பெருமைகளை புரிந்து கொள்ள முடியாதுங்கிறத அர்த்தம். சிலர் தன்னை தான் வெளிப்படுத்தி கொள்ள தயாராக இல்லாத பட்சத்தில் அவர்களை யாராலும் நெருங்க முடியாது. அவர்களாக அனுமதி கொடுத்தாலன்றி அவர்கள் யார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இப்போது நம்முடைய சித்தறிவுக்கு, நம்முடைய முயற்சிக்கு, நம்முடைய தகுதிக்கு நாம் கடவுளை புரிந்து கொண்டு விட முடியுமா என்று கேட்டால், நம்முடைய அறிவுத்திறனுக்கு ஏற்ப கடவுளை நம்மாலே புரிந்து கொண்டு விட முடியாது. ஆனால் கடவுள் அனுமதித்தால் மட்டும்தான் அந்த பெருமையினை நம்மாலே உள்வாங்க முடியும். ஏன்னா 5 பொறிகள் 5 புலன்கள் இதற்கெல்லாம் கடந்ததாக இருப்பது கடவுள். அப்போ 5 பொறிகளுக்கும் 5 புலன்களுக்கும் உட்பட்டதாக இருக்கிறதான் நம்ம சக்தியை கொண்டு பார்க்க முடியும். இப்போ சில பேர் சொல்வார்கள், கடவுளை என் கண் முன்னாடி காட்டு நான் நம்புகிறேன். சேலஞ்சுக்கு சொல்வார். அப்படி ஒன்று இருந்தால் என் கண் முன்னாடி காட்டு நான் நம்புகிறேன் அப்படிம்பாங்க. அது கண்ணால் பார்க்கக்கூடிய வஸ்து தானா? அதை பார்க்கிற சக்தி நம்முடைய கண்களுக்கு உண்டா? நூற்றுக்கணக்கான கேள்வி இருக்குது. இந்த ஃப்ளட் லைட்டே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் சிரமமாக இருக்குது. நம்ம ஹைவேஸில் ஓட்டும்போது எதிரில் வர்ற கார் ஹெட்லைட்டை கொஞ்சம் டிம் பிரைட் பண்ணாமல் ஓட்டிட்டானா நம்மளால் ஓட்ட முடியல. அப்போ ஒரு ஹைவேஸில் வருகிற போது எதிரில் வருகிற ஒரு லாரியினுடைய லைட்டையே நம்முடைய கண்கள் தாங்க முடியாத போது கோடி சூரிய பிரகாசமாக இருக்கிற ஒரு பரம்பலுடைய சக்தியை தாங்கக்கூடிய அந்த தன்மை இந்த கண்ணுக்கு கிடையாது. அதனால் என் கண் முன்னாடி காட்டு, நான் அந்த சத்தத்தை என் காதால் கேட்கணும் அப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஆனால் 5 பொறிகளுக்கும் 5 புலன்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிற பரம்பொருளை
நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் நம்முடைய திறமையோ சாமர்த்தியமோ கொண்டு அனுபவிக்க முடியாது. அது அனுமதித்தால் மட்டும்தான் அதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். அதாவது அதை புரிந்து கொள்ளுகிற சக்தியையும் நமக்கு அது கொடுத்தால் மட்டுமே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறது தான் இந்த வரலாற்றினுடைய முன்பகுதியிலே இருக்கிற கதைக்கான காரணம். அவளுடைய அனுமதி இல்லாமல் அவளை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய திறமையை கொண்டு கடவுளை எடை போட்டுவிட முடியாது. அது எல்லாவற்றையும் கடந்தது. அதனுடைய அனுமதி இன்றி அந்த பிரிமிசஸ்குள்ள நுழையக்கூட நம்மால் முடியாது. அப்படிங்கிறது தான் அந்த முதல் பகுதியினுடைய செய்தி. ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொன்னதாக இதனுடைய தாத்பரியம். அகஸ்தியர் பெரிய சக்தி உபாசகர் என்றாலும் கூட அவருக்கு அம்பிகையினுடைய முழு பெருமைகளையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் வருகிற போது கடைசியாக அம்பிகை அயக்ரீவரை அழைத்து, பரவாயில்ல இவருக்கு சொல்லலாம், அல்ல அந்த குவாலிஃபிகேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன் சொல்லலாம்னு கேட்டால், இவர் நம்ம லோபமுத்திரையினுடைய கணவர்னாலாம். அவருடைய குவாலிஃபிகேஷனே இன்னாருக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறாருங்கிறது தான். அவருக்குன்னு ஒன்றும் பெருசாக பெருமை இல்லை. அவர் லோபமுத்திரையினுடைய கணவர், அதனால் அவருக்கு சொல்லலாம், ஒன்றும் குற்றமில்லை என்று சொன்ன பிறகு ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு அது உபதேசித்தார் என்றெல்லாம் அந்த வரலாறு வரும். இதில் மற்றைய சகசிரநாமங்களுக்கும் ஏன்னா நிறைய இருக்குது, நூற்றுக்கணக்கான சகசிரநாமங்கள். லிப்கோ பதிப்பில் மட்டும் 36-37 சகசிரநாமங்கள் தொகுத்து போட்டிருக்கிறார்கள் உலகத்தில், வெவ்வேறு விதமான சகசிரநாமங்கள். ஆனால் சகசிரநாமங்களில் என்ன ஒரு பிரச்சனை வருமோ அதெல்லாம் இந்த சகசிரநாமத்தில் கிடையாது. எப்படின்னா கரெக்டாக 1000னா 1000 நாமத்தை வரையறுத்து அதை ஒரு ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு 100 நாமாவும் எந்த எழுத்தில் தொடங்கும் என்பதற்கான ஸ்லோகம் இருக்கிறது. அதனால் சரியாக 100 பிரிச்சுடலாம். கணக்கு கூட்டி பார்த்தா 1000னு கணக்கு கொண்டு வந்துடலாம். பிறகு 1000 நாமத்தை சொல்கிறேன்னு சங்கல்பம் பண்ணி கொண்டு சகசிரநாமம் எழுத தொடங்கிய பல பேர் 1000 நாமம் கிடைக்காத போது உடனே ரிப்பீட் பண்ணி மறுபடியும் 1000னு ஃபில்லப் பண்ணுவார்கள். இந்த பேச்சாளர்கள் தெரியாதனமாக நான் 4 விஷயங்கள் சொல்ல வந்தேன்னு சொல்லிவிட்டு இவாளுக்கு 3க்கு மேலே ஞாபகம் வராது. அப்புறம் உடனே முதல் விஷயத்தையே 2ஆக உடைச்சி அதை 4வது விஷயம் மாதிரி சொல்லி 4ன்னு கையை காமிச்சுட்டோமேன்னு. நல்ல வேளை அவர் கையை 5ஆக காமிச்சிருந்தா இன்னும் ஆபத்தாக போயிருக்கும். அதனால் அதை எப்படி நிறைவு பண்ணணுமோ அப்படி நிறைவு பண்ணணும் அப்படின்னு கட்டாயத்துக்காக 1000 நாமங்கள்னு சொன்னதற்காக நிறைய ஃபில்லப் பண்ணின நாமாக்கள் உண்டு பல இடங்களில் சகசிரநாமங்கள். ஆனால் அப்படி ஒன்று கூட தேவையற்றதாக மறுபடியும் திருப்பி வருவதாக இந்த நாமங்கள் அமைக்கப்படவில்லை என்பது ஒரு பெரிய தனி அழகு. இன்னொன்று, ஒரு பாடல் முறையில் அந்த அந்த அமைப்பு முறையில் வருகிற போது ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இடையில் நிறைய வார்த்தைகளை உள்ள நுழைப்பார்கள், அல்லது அந்த இடைவெளிகளை நிரப்புவதற்கென்றே சில ஒலி அளவுகள் இருக்குது. அந்த ஒலி அளவுகளை உள்ளே சேர்ப்பார்கள். இப்போ எடுத்தார் என்று சொல்வதற்கு எடுத்திட்டார் என்பதற்கு என்ன பெரிய வித்தியாசம்? எடுத்தார்னாலும் அதே அர்த்தம் தான், எடுத்துட்டார்னாலும் அதே அர்த்தம் தான். ஆனால் சில பேர் எடுத்திட்டார் அப்படின்னு போடுவாங்க. அது கொஞ்சம் லெங்க்த்தியாக தெரியறதுக்காக, அந்த தேவைக்கு அந்த சென்டென்ஸ் கொஞ்சம் லெங்க்த்தியாக வேணும் அப்படின்னா. அது மாதிரி நான் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அப்படின்னா இது எதுக்கு? அவர் ஏதோ டயத்தை ஓட்டுறாருன்னு அர்த்தம். கொஞ்சம் லெங்க்த்தியாக அந்த சென்டென்ஸ். அது இந்த பசங்க பள்ளிக்கூடத்தில் கட்டுரை எழுதும்போது தான் ரொம்ப சின்ன விஷயத்தை பெருசாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப விவரமாக எழுதுவான். அவன் எழுதுறதே ஒரு தனி மெத்தடாக இருக்கும். 4000 திவ்ய பிரபந்தம் குறிப்பு வரைக, இது பிரபந்த வகையை சார்ந்தது, 4000 பாடல்கள் உடையது, திவ்யமானது. இது எல்லாம் மறுக்கவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. ஆனால் ஃபில்லப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா ஓடணும். 2 பக்க அளவில் கட்டுரை வரைகன்னு வேற வாத்தியார் 2 பக்கம்னு வேற போட்டுருவார். உடனே குண்டு குண்டாக எழுதி அதை 2 பக்கத்துக்கு கொண்டு வந்து, ஏன்னா அவன் மண்டு மண்டாக இருக்கிறத சமாளிக்கணும்னா குண்டு குண்டாக எழுதினாதான் இப்படி மண்டு மண்டாக இருக்கிறதெல்லாம் சமாளிக்க முடியும். இப்போ அந்த இடத்த ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தேவையற்ற சில வார்த்தைகளை உள்ள நுழைக்கிறது. அப்படி எதுவுமே கிடையாது லலிதா சஹஸ்ரநாமத்தில். நேரடியாக அப்படியே நாமாக்கள் தேவையற்ற ஒலியை உள்ள நுழைத்து அந்த மீட்டர் அளவு, பாடலுடைய மீட்டர் அளவு